மேன்மை பெறப்போகும் மீனராசி அன்பர்களே, இந்த இறுதி 3 மாத பலாபலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இந்த மீனராசிக்கு என்னென்ன யோக பலன் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சில கவனிக்க வேண்டிய பலன் இருக்குது. மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். பொதுவாக இந்த மீனராசிக்கு பார்த்திங்கன்னா லக்னத்தில், அது உங்கள் ராசியில் ராகு பகவான் 7ஆம் இடத்துல கேது பயணிச்சிட்ருக்கு. நிறைய குழப்பங்கள் இருந்து தெளிவு பெறுகிற காலகட்டங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய டிசிஷன் எடுத்து அந்த டிசிஷன்னால் வருகின்ற ஒரு 7-8 வருஷத்துக்கு நல்ல விஷயத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம். அப்போ முக்கிய டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. மன நெருக்கடி குறையுது, அதுவே இங்கே ப்ளஸ். ராகு பார்த்திங்கன்னா ஒரு தூக்கம் குறைவாக இருந்தது, சிந்தனைகள் அதிகமாக இருந்து குழப்பங்கள் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தது. இதில் இன்னொரு பேச்சு வேறு வந்தது, 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு. பொதுவாக 7.5 சனி உங்களுக்கு பாதிப்பை விட ராகுவோட தாக்கம் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, புற்று உள்ள கோயில்கள், துர்க்கை வழிபாடுகள் பண்ணிக்கங்க, இந்த ராகுவோட தாக்கம் விட்டுடும். இப்போ முடிவு எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு சனி பகவான் வருவதற்குள் முடிவு எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். முக்கிய முடிவு வேலை, திருமணம், தொழில் சம்மந்தப்பட்டது, குடும்ப உறவுகள் சார்ந்த சிந்தனைகளில், கடன் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் இப்போது ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஒரு முடிவு ஒரு 8 வருஷத்துக்கு வளர்ச்சியை கொடுத்துரும். சரி, ஒன்றா பார்ப்போமே. முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலும் மற்றும் 5 மாறி 2 இடத்துல பயணிச்சிட்ருக்கிறேன். அப்போ 2ஆம் இடம்ங்கிற செவ்வாய்க்காரகன். இப்போ இடம், வீடு, வண்டி சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு. ஒரு சிலருக்கு இப்போ உடனே வீடு வாங்கணும்னு எண்ணம் வந்திருக்கு. வீடு வாங்கக்கூடிய, இடம் வாங்கக்கூடிய அம்சம் உறுதியாக இருக்குது. ஒரு சிலர் ஒன்றை கொடுத்துட்டு வேறொரு பக்கம் மாற்ற ஐடியாவும் இருக்குது. ஆக மொத்தம் ஒரு டாக்குமெண்டேஷன் வேலை இருக்குது, அது வளர்ச்சி. இப்போ வண்டியில் பார்த்திங்கன்னா பொதுவாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இவி வெஹிக்கிள் தான். இந்த ராசிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற வண்டி வாகனம்னா ஜாதக ரீதியாக பார்த்து எடுக்கணும். அதில் வண்டியில் பார்த்திங்கன்னா வேறு வண்டி போனீங்கன்னா ஃபாரின் பிராண்டாக இருக்கும். இந்தியன் பிராண்டு ரெக்கமெண்ட் பண்ணுறத விட ஃபாரின் பிராண்டுக்கு உண்டானது, வெளிநாட்டு சுசுக்கி, டொயோட்டோ, அந்த மாதிரி வண்டி வாகனம் ராகு அம்சம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் வெற்றியை கொடுக்கும். பொதுவாக இந்த செக்லீஃப் சம்மந்தப்பட்டது, சீட்டு சம்மந்தப்பட்ட நகைச்சீட்டாக இருக்கலாம், செக்லீஃபாக இருக்கலாம், இஎம்ஐ தொந்தரவில் மாட்டிக்கிட்டு முழிச்சது, இந்த கடன் சம்மந்தம் முழிச்சது இந்த மீன ராசி. இந்த 3 மாதத்தில் உங்கள் 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 9, 10 மற்றும் 11 வரைக்கும் பயணிக்க போகிறார். அப்போ இத்தனை நாளாக இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம், கடனிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. அப்போ இந்த செக்லீஃபு, இஎம்ஐ தொந்தரவு படிப்படியாக குறைய போகுது. கிரெடிட் கார்டை அடைச்சி தூக்கி ஓரமாக வைக்க போகிறீங்க. அப்போ இத்தனை சுப நிகழ்ச்சிகள் வருகிற காலகட்டத்தை ஃபஸ்ட்டு கடன்லேருந்து மீண்டு வந்துடுங்க. இதுவே வளர்ச்சியை கொடுத்துரும். ஒரு சின்ன சின்ன இடம் மாற்றத்துக்கு தடையாக இருந்தது சார், போயிட்டு வர முடியல, வண்டி பிரச்சனையாக இருந்தது, இடம் மாறினா ரைட்டாக இருக்குமா, டிசிஷன் எடுக்க முடியல, அப்படி பல குழப்பம். இடமாற்றத்தின் மூலம் ஆதாயம், வெற்றி உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றுறது, தொழிலை மாற்றிருக்கீங்க, அது உங்களுக்கு வளர்ச்சி தான், கவலைப்பட தேவையில்லை. இப்போ ஒரு சிலர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்வி, தோஷ காலத்தில் வெளிநாடு போனால் நல்லது. ஏன்னா குடும்ப உறவுகளை பிரியணும்னு விதி சொல்லுது. சனியும் சரி, ராகுவும் சரி. அப்போ உறவுகளோடு இருக்க விடாது இல்லையா. தனித்து நீங்கள் போகிறீங்க, குடும்பத்தை விட்டுட்டு 1 வருடம் 2 வருடம் போயிட்டு வர மாதிரி சூழலாம் தான், போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த தோஷங்கள் வேலை செய்யாமல் சக்ஸஸ் கொடுத்துரும். ஆக மொத்தம் தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்ட வளர்ச்சி. தொழிலில் 10ஆம் அதிபதியே உங்கள் ராசி அதிபதி, அவர் 3லிருந்து வக்ரம் பெற்று உங்கள் ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ தொழிலில் ரொம்ப நாளாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய காலகட்டம், வருமானம் அதிகரிக்கக்கூடியது. உங்கள் இந்த ராசி 7ஆம் இடத்தை வேறு பார்க்குது, குரு 7ஆம் இடத்தை வேறு பார்க்குது. இப்போ கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டதுலேயும் ஆதாயம். கூட்டு தொழிலாக இருக்கலாம். ரொம்ப நாளாக பார்ட்னர் பார்த்திங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்காமல் அவர் விலகுகிறாரு, நான் மட்டும் எடுத்து பிஸ்னஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிற அமைப்பு உண்டுங்க. ஆக மொத்தம் ப்ராசஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வேலையில் 6ஆம் அதிபதி சூரியன், அவரே 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் பயணிக்க போகிறார். அப்போ வேலையில் ஒரு சுபிச்ச நிலை, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வருகிறது. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் லெவலில் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது உண்டு. சம்பளமே கணிசமாக உயருதுங்க. இவ்வளோ பெரிய சனியாக இருந்தாலும் ராகு இருந்தாலும் சம்பள உயர்வு உண்டு. இதில் என்ன, இந்த வாங்கின சம்பளத்தை ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிறதுக்காகவே போயிட்டுருக்கும். தவறு இல்லை, கடன்லேருந்து மீண்டு வரீங்கன்னு சந்தோஷப்பட்டுக்காங்க. நகையை மீட்ட போகிறீங்க, அடகு வைத்த நகையை மீட்டக்கூடியது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வீடுக்கு பணம் கொடுத்துட்டு
பாதியில் நிற்கிது சார், கட்டிட்டு பாதியில் நிற்கிது சார், பணம் கொடுத்தோம் இடத்தையும் கொடுக்கல வீட்டையும் கொடுக்கல, இப்படிலாம் ஒரு சில கேள்வி இருந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கு உறுதியாக பணம் திருப்பி கிடைக்கும். இல்லைன்னா திருப்பி அந்த இடம் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக உங்களுக்கே வருகிற சூழ்நிலை தான் இருக்குது. தடைகள் விலகுதுங்க. இதுக்கு பரிகாரம் அப்படின்னா புற்றுள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புற்று சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது வளர்ச்சி வெற்றி உண்டு. இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள், குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்களா, குழந்தைகள் படிக்க மாட்டேறாங்க, குழந்தை சம்மந்தப்பட்ட கேள்வி எண்ணற்ற அவங்க உடல் பொதுவாகவே குழந்தையில் இருந்த பிரச்சனைகள் விலகிருச்சு, மருத்துவ செலவு குறையிற காலகட்டம். இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை, ஒரு புரிதல் ஏற்படுகிறது, குடும்பத்துக்கு எப்படி நடந்துக்கணும். ஆக குழந்தை சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் அதிகமே தவிர தீய விஷயங்கள் குறைவு. தந்தை மகன் உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டது. இப்போ நான் திருப்பியும் பார்த்திங்கன்னா அதை அமைதியாக சிறிது காலம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்ட திருப்பி பேசி பிரச்சனைகள் பெருசாகக்கூடாது. ஏன்னா தந்தை மகன் உறவு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. தந்தை மகன் உறவு, தந்தை வழி குடும்ப உறவுகள், பெரிய முடிவுகள், பெரிய டிசிஷன் எதுவும் எடுக்க வேண்டாம். காலம் சூழ்நிலை இந்த ஒரு விஷயத்துக்கு கணிசமாக நல்லா வரல. இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டி இன்சூரன்ஸு பண்ணாமல், அப்டேட் பண்ணாமல், டாப்அப் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் வண்டியை போட்டு ஃபைன், பெரிய ஃபைன் வந்துடும். அப்போ எல்லா விஷயத்துக்கும் ப்ளஸ்ஸாக சொல்லிட்டு வந்தோம். இன்சூரன்ஸ் விஷயத்தில் கவனம், தந்தை விஷயத்தில் கவனம், இது ரெண்டும் முக்கியம். இப்போ வெளிநாடு போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு ஒரு சிலர் கேட்டுருக்காங்க, சார் அங்கே வேலை இல்லை, நான் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு. பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் குயிக்காக டிசிஷன் எடுத்து இங்கே வந்து பண்ணிக்காங்க. ஜென்ம சனியில் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பொதுவாக இந்த ஜென்ம சனியில் பெரிய ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய அம்சம் இல்லை. இன்னொரு பெஸ்ட்டு அட்வைஸ், ஃபஸ்ட்டு வெளிநாட்டில் இருப்பது நலம். உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து தான் டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா வந்து இங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்து உடனே ஜென்ம சனி வரும் பொழுது கரெக்டாக வருமானு பார்த்துட்டு தான் எடுக்கணும். பட் இப்போ தொழில் ஆரம்பிக்கிற காலகட்டம் உண்டு. நான் 6 மாதம் கழித்து எப்படி மாறுதுன்னு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால் அது கவனம் தேவை. இதில் ஒரே ஒரு டைம் மட்டும் அன்னதானம் கொடுங்க. அது அம்பாள் கோயில் ஒட்டி ஒரு அன்னதானம். எதுக்கு, நான் தொழில் புதுசாக தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார், டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா அன்னதானம் கொடுத்துருக்காங்க. தங்கு தடை இல்லை, வளர்ச்சியை தான். இப்போ உங்களுக்கு 11ஆம் அதிபதி 12இல் இருக்கிறனால ஏதாவது விரயமாக இருக்கா, லாபத்தில் சிறு கணிசம் குறைவு உண்டு, ஆனால் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள்லாம் பயன்படுத்தும் போது இன்னும் வளர்ச்சியாக இருக்கும், அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருன்னா இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் செய்யப்படும். இதில் ஒரு சில நிறங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேனே. பொதுவாக பார்த்திங்கன்னா கோடு போட்ட எந்த நிறமாக இருந்தாலும் கோடு போட்ட, நான் ராகுனா கோடு போட்ட நிறம் அர்த்தம், அதில் பயன்படுத்தி பாருங்கள். செக்குடு ஷர்ட் இல்லாமல் கோடு போட்டது, இது வளர்ச்சியை கொடுக்கும். இதில் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. பொதுவாக மஞ்சள் நிறமாக இருக்கலாம், இல்லை ஆரஞ்சு நிறம். இதை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு வெளிச்சம், ஒரு வெற்றி. இதில் பச்சை நிறம் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, பச்சை நிறம் வேண்டாம், தவிர்ப்பது நலம். அதற்கு பதிலாக பட்டு நிறத்தில் வெண்மை நிறம் பயன்படுத்தினா இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். இதை கிழமையாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது, ராகு கால சம்மந்தப்பட்ட பூஜைகள் செய்யும்போது, புற்றுக்கோயில்கள் செய்யும்போது, இதை சொன்னேன் இல்லையா. அடுத்தது நேராக பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, ஒரு சிலருக்கு வெள்ளிக்கிழமை. ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது வெள்ளி அப்படிங்கிற சுக்கிரனை குறிக்கும். அது அம்சம் நல்லா இருக்கிறனால அதான் பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி சுப செய்திகள் நிறைய இருக்கிறது. இதில் ஒரு சில தொழில் பண்ணுறவங்க நல்லா கவனிங்க. இதில் ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிறவங்க, வட்டி கொடுத்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி தைரியமாக இருங்க. இதுலேயே சினிமாவில் வேறு வெளிநாடு சென்று வர்றது, வேறு மாநிலம் சென்று வர்றது, வேறு ஒரு துறையில், இப்போ சினிமாவில் இருக்க சீரியலுக்கு வருவாங்க, சீரியல் இருக்கிறவங்க சினிமாவுக்கு வருவாங்க. இந்த 2 எக்ஸ்சேஞ்சு நடக்கிற காலகட்டம். ஆக மொத்தம் கலைத்துறையினருக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக யூடியூப் சம்மந்தப்பட்ட புதுசாக ஆரம்பிக்கிற காலகட்டம். டிஜிட்டல் எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரிலாம் தொழில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியாக இருக்குது. அபிவிருத்தியாக வளர்த்தி பண்ணிக்காங்க. சரி, இதை தவிர கீழே வீடியோக்கில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் நான் விளக்கங்கள் நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவிலும் பேசிட்டு வரேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.